ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான காடை முட்டையை வச்சு ஒரு முட்டை மசாலா பண்ண போகிறோம். இது சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதத்துக்குன்னு போட்டு நம்ம எதுனாலும் சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இப்போ இந்த முட்டை வந்து சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கம்மியான டைம் வேக வைக்க வேணாம். இது நார்மலாக முட்டை வேக வைக்கிற மாதிரியே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சிடலாம். நான் வந்து ஒரு 12 முட்டையை வந்து தண்ணியில் போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்க போகிறேன். இது கூட வந்து உப்பு கொஞ்சமாக எண்ணெய் போட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து மசாலாவுக்கு 3 தக்காளி எடுத்து நான் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறேன். ஸோ மசாலாவும் சைடில் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். ஸோ தக்காளி அரைச்சாச்சு. அடுத்து வந்து முட்டையை வந்து உரிச்சிட வேண்டியதான். முட்டை உரிக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் நேரம் ஆச்சு, ஏன்னா அதோட ஓடு வந்து ரொம்ப மெலிசாக இருந்தது. அதனால தான் நம்ம உரிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் பார்த்து பார்த்து உரிக்க வேண்டியதாக இருந்தது. மற்றபடி வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். காடை முட்டை எல்லாத்தையும் நம்ம வந்து உரிச்சாச்சு. சூப்பரான குட்டி குட்டி அழகான காடை முட்டை. குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க அதோட சைஸை பார்த்துட்டே. இதில் நிறையா ப்ரோட்டீன் இருக்குது, நம்ம வந்து எப்போமாவது எடுத்துக்கலாம். இது வந்து நிறைய இம்யூனிட்டி கொடுக்கக்கூடியது காடை முட்டை. அதனால் எங்கேயாவது கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பேனில் அதில் கொஞ்சமாக மஞ்சள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் போட்டு நம்ம வந்து முட்டையை வந்து நம்ம லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இது நல்லா வந்து பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் மசாலா செய்யும் போது நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட குட்டி குட்டி காடை முட்டை ஃப்ரை ஆகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுட்டு அதே ஃப்ரைங் பேனில் வந்து நம்ம ஒரு 30 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் வந்து கடுகு, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். நல்லா வாசனை தரும். அது கூட வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துக்கலாம். நல்லா புரிஞ்சு வந்தோடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க 15 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக பொடிசாக நறுக்குனதை சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். சின்ன வெங்காயம் எப்போவுமே வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். குக்கிங் டைம் கூட ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். வதங்கினோன்னே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க 3 தக்காளியோட பேஸ்ட்டை வந்து நான் இதில் சேர்க்குறேன். ஸோ வந்து சேர்த்த பிறகு நல்லா வந்து கொதிச்சு வரணும். ஒரு கொதி வரத்துக்கு நம்ம தட்டு போட்டு மூடி நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா வந்து குக் ஆகிருக்கு பாருங்கள். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து குக் ஆகிருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூளும் நான் சேர்க்குறேன். அடுத்து வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்குறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஐட்டம் தான். ஸோ நம்ம எங்கேயுமே போய் கடையிலலாம் வாங்க தேவையில்லை. ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மசாலாலாம் நல்லா குக் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். பாருங்கள், சூப்பரான கன்சிஸ்டன்சி நம்ம கிடச்சிருச்சு. கலரும் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கறதுனால நல்லா ஒரு அட்ராக்டிவான கலர் கிடைக்குது. ஸோ இதை தட்டு போட்டு மூடி ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வச்சிடலாம். எண்ணெயெல்லாம் நல்லா ஓரத்தில் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் தான் நம்ம வந்து முட்டையை வந்து இதில் சேர்க்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற குயில் எக், அதாவது காடை முட்டையை வந்து இதுக்குள்ளே சேர்த்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான காடை முட்டை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட போட்டு தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அதெல்லாம் வந்து மசாலாலாம் ஒன்று சேரட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறமேலே ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான காடை முட்டை மசாலா ரெடி ஆகிடும். இது சப்பாத்தி, பூரி, ரைஸ் கூட நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். அப்புறம் இதில் லாஸ்ட்டாக வந்து கஸ்தூரி மேத்தி இல்லைனா கொத்தமல்லி தலையை கூட நம்ம வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரண்யா கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.